திருவண்ணாமலை பௌர்ணமி கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதான் கோயில் என்ட்ரன்ஸு. இப்போமே கூட்டம் களை கட்ட ஆரம்பிச்சிச்சு. அவ்வளோதான், இனி நடக்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். அப்படியே ரவுண்டிங் ஒரு 18 கிலோமீட்டர் நடக்கணும். இப்போ நடக்க ஸ்டார்ட் பண்ணோம்னா நைட்லாம் முடிச்சிடலாம். நித்யானந்தா மாட்டிக்கிட்டாரு. நித்யானந்தா ரோஜில் இருக்குது. பாருங்க, அவ்வளோ கூட்டமாக இருக்குது. சரியான கூட்டம். பாந்துட்டோம். கூட்டமாக தான் இருக்குது. பயங்கர கூட்டம். கிரிவலம் 18 கிலோமீட்டர் இவ்வளோ கூட்டத்தோடு தான் போகணும். சரியான கூட்டம். அந்த கூட்டம் போய்கிட்டே தான் இருக்காங்க. அதில் பக்தி பாடலாம் நடக்குது. நல்லா அப்படியே அதே கூட்டம் போய்கிட்டே தான் இருக்குது. ஊர்வலம் இது கிரிவலம் போகிறவரில் ஒரு அம்மன் காளியம்மன் திருக்கோயில் இருக்குது. அதில் பாருங்கள், எல்லாரும் எலுமிச்சை பழத்தை சுற்றி அப்படியே காலில் வச்சு மிதிக்கிறாங்க திருஷ்டி போகணுன்னு. இது நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். வாங்க போவாங்க. அப்படி அவ்வளோ தூரமும் மக்கள் அப்படியே கண்டினியூவாக கிலோமீட்டர் கணக்கில் நடந்து போய்கிட்டே இருக்காங்க. வாங்க. பஸ் ஸ்டாண்டில் எவ்வளோ அழகாக ட்ராயிங் வரைஞ்சி போட்டுருக்காங்க பாருங்க. பஸ் ஸ்டாண்ட்லேயே சூப்பராக ட்ராயிங் வரைஞ்சி போட்டிருக்காங்க. திருவண்ணாமலையில் பாருங்க. இந்த மலையை தான் நம்ம சுற்றி வரோம். ஒரு சுற்று மலையை சுற்றி அப்படி கோயிலும் சுற்றுறோம். அதுதான் கிரிவலம். இப்போ தான் காவாசி கடந்திருக்கோம். இனி இப்படியே ஃபுல்லாக சுற்றி மலைக்கு அந்தோடி வந்து அப்படி சுற்றி வரணும். அப்போ தான் கிரிவலம் கம்ப்ளீட் ஆகும். ஃபுல்லாக கடைகள் தான். ரெண்டு பக்கம் அங்கே வர ஃபுல்லாக கடைகள் தான். அங்கேருந்தே கடைகள் ஆரம்பிச்சு சைடில் ஃபுல்லாக செழிப்பாக பசிலாம் நடந்து போகணும். ஃபுல்லாக கடைகள் தான். இந்த பாருங்க, ஸ்வீட் கார்ன் கடை, பிரியாணி கடை, பக்ஸி கடை. 10-18 கிலோமீட்டர் வருமே, நடக்க முடியாது யாருமே யோசிக்கணும். எல்லாருமே நடக்கலாம். எல்லா வசதியுமே இருக்குது. உட்காந்து நடக்கலாம். குடிநீர் நிலையம் இருக்குது. அதுக்கு பின்னாடி டாய்லெட் இருக்குது. இந்த மாதிரி கடைகள் இருக்குது. உட்காந்து போகிறதுக்கு சைடில் ரெஸ்ட் எடுக்க பிளாட்ஃபார்ம் இருக்குது. எல்லாமே இருக்குது. எல்லாருமே ஈஸியாக அதான் 18 கிலோமீட்டரையும் அவ்வளோ ஈஸியாக நடக்கிறாங்க. ஈஸியாக நடந்து முடிச்சிடுறாங்க. எல்லா வசதியும் இங்கே இருக்குது. அதனால் கிரிவலத்தை எல்லாருமே நீட்டாக நடந்து முடிச்சிடலாம். இந்த மாதிரி அப்படியே பாருங்கள், சைடில் தவிர ஃபுல்லாமே டிராயிங் தான். சூப்பராக வரைஞ்சிருக்காங்க. இங்கேருந்து டிராயிங்காக தான் வரைஞ்சிருக்காங்க. எவ்வளோ அழகாக டிராயிங் வரைஞ்சிருக்காங்க பாருங்கள். சூப்பராக வாக்கிங் போகிற வழி ஃபுல்லாக அந்த மாதிரி டிராயிங்காக தான் இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு டிராயிங் சூப்பராக வரைஞ்சிருக்காங்க. பார்த்தா உங்களுக்கே தெரியும். கிரிவலம் போகிற பாதையில் அப்படி சைடில் ஃபுல்லாக டிராயிங்காக வரைஞ்சிருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது அங்கே வர சோறு ஃபுல்லாமே வரைஞ்சிருக்காங்க. நான் கொஞ்சம் தூரம் தான் உங்களுக்கு எடுத்துருக்கேன். இது ஃபுல்லாக அப்படியே வரைஞ்சிருக்காங்க. வரைஞ்சிருக்காங்க அப்படியே. இங்கே பாருங்கள், இந்த சோளம் வியாபாரம் நடக்குது. இதை எப்படி போட்டு அவிக்கிறாங்கன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ சோளம் போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இவ்வளோ சோளத்தையும் அங்கே தட்டி இருந்து பெருசாக இதில் வச்சு அவிச்சு அங்கேருந்து வியாபாரம் பண்ணுறாங்க. இது ஃபுல்லாக சோளம் தான். இங்கே அவிச்சு இங்கே வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க. இங்கே ஒரு குளம் இருக்குது பாருங்கள். குளம் பேர் சிம்மம் தீர்த்த குளமா பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள். இதில் ஒரு சிங்கம் இருக்குது. இதுதான் குளம் போல். இதுக்கு பேர் தான் சிம்மம் தீர்த்த குளம். நல்லா இருக்குல்ல, பார்க்க அழகாக இருக்குல்ல குளம். இந்த மாதிரி குளம் நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. இங்கே தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இது ஒரு வழியும் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த வழியாக தான் இறங்கி போனோம் குளத்தில். நீராடாது. இங்கே என்ன பேசுகிறோன்னா, இந்த மாதிரி போர்டில் எத்தனை கிலோமீட்டர் இருக்கும், இன்னும் எத்தனை கிலோமீட்டர் மீதி இருக்குது, என்னென்ன லிங்கெல்லாம் கிராஸ் பண்ணியிருக்கவங்கலாம் தெளிவாக அந்த மாதிரி போர்டில் வச்சு காமிக்கிறாங்க. பார்த்துக்கலாம். இதுதான் வந்து சித்தர் பீடம். இது உள்ளதான் எல்லா சித்தருமே இருப்பாங்க. அப்படியே லைனாக இருக்காங்க பாருங்க. உள்ள தெரியுதான் லைனாக ஆனால் இருக்காங்க. எல்லா சித்தருமே லைனாக வந்து உள்ள சைடில்
பார்த்தா அவங்களுக்கே தெரியும். எல்லா சித்தர்களுமே லைனாக நிறைய சித்தர்கள் உள்ளூர் லைனாக இருக்காங்க. ஃபுல்லாமே சித்தர்கள் தான். சைடில் இருக்கிறது ஃபுல்லாமே சித்தர்கள் தான். இதுதான் சித்தர் பீடம்.